ஹலோ காய்ஸ், ஐயனார் துணையில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, வானதி என்ன நினைச்சிட்டு போறாங்கன்னு சொன்னா, பாண்டிய மிரட்டி விட்டுட்டு வந்துட்டேன். அதாவது எனக்கு நீ வேண்டாம், நான் வேற கல்யாணம் பண்ண போறேன் என்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம சோழனே நிலாவையுமே மிரட்டிட்டேன். அதாவது நீங்க எங்கட விஷயத்துலலாம் தலையிட வேண்டாம். நான் ஏதாவது பிரச்சனைப்பட்டா அத பாண்டி கேட்கட்டும். எதுக்கு அவன் அங்க உட்கார்ந்திருக்க, நீங்க வாரீங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீங்க எப்ப கல்யாணம் பண்ணீங்க? நீங்க மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க, மற்றவங்க மட்டும் பிரச்சனை படணுமென்று நினைச்சிங்களோ, இந்த மாதிரியெல்லாம் பேசி விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் இனிமே அவங்க என்னுடைய வாழ்க்கையில் தலையிட மாட்டாங்க. பாண்டி தனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இங்கே வருவாங்க என்றுட்டு அவங்க இருக்கிறாங்க. இப்போ பாண்டி கடையை பூட்டிட்டு வீட்டை போகிறாங்க. வீட்டை போனோன்னே பயங்கர கோவத்தோட நிலாவை பார்த்து கேட்குறாங்க, எதுக்குன்னு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது நிலா டீ குடிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே அந்த டீ கப்பை கீழே போட்டுடுறாங்க. என்ன பாண்டி சொல்கிறீங்க, நீங்களா பேசுகிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் பேசுகிறேன். எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டுக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வானதிக்கு தெரியுமா? வானதிக்கு மற்றவங்க யாராவது நல்லது பண்ணினாலும் பரவாயில்லை, தன்னைத்தான் பாராட்டிகிட்டே இருக்கணும். தான் கெட்டது பண்ணினா என்ன, நல்லது பண்ணினா என்ன, தன்னை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கணும், தன்னையே எல்லாரும் வாழ்த்திட்டு இருக்கணும். இதுதான் அவளோட விருப்பம். அவள்கிட்ட போய் நீங்கள் பேச போயிருக்கிறீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் சொல்கிறாங்க, டே என்னடா பேசிகிட்டு இருக்கிற, உனக்கும் வானதிக்கும் பிரச்சனை என்று தாண்டா நாங்கள் அங்கே பேச போனோம். ஆனால் நீ எங்கள்கிட்டயே குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்கிறியே, நல்லது தானேடா பண்ண போகிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யார் நல்லது பண்ணுறதுக்கு? அவளோட எதுக்கு பேசுனீங்க? என்னது, நாங்கள் யாரா? ஏண்டா இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இப்படி பழகிட்டு இப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம், ஆனால் இப்படி சொல்கிறியேடா, என்ன எப்படி சொல்கிற என்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அப்படி தான் பேசுவேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. வானதியை பற்றி பேசினது சரி, ஆனால் அவங்களுக்கு இப்படி பிடிக்கலை. ஆனால் எதுக்கு சோழனை இப்படி பேசுகிறீங்க என்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. வேறு எப்படி பேச சொல்கிறீங்க இவன் பண்ண காரியத்துக்கு? இப்போ உங்களுக்கும் சோழனுக்கும் பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் என்ன பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட கேட்குறனாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சண்டை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் போயிருக்கிறோமா? இல்லையே. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குது? வானதியோட போய் இவன் சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். அந்த கோபத்தில் அது கடையில் கத்திட்டு போகுது. எனக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு இதோட பேசினா என்ன நடக்குமென்று தெரிஞ்சு தான் நான் அமைதியாக இருக்கிறேன். அது புரியாமல் நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சோழன் சொல்கிறாங்க, கரெக்ட் தான், நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டாக தாண்டா இருக்குது. நம்மட வாழ்க்கையிலேயே 1008 பிரச்சனை இருக்குது. அதை நாங்கள் பார்க்க தெரியாமல் உனக்கு என்ன பிரச்சனை, அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, பல்லவனுக்கு என்ன பிரச்சனை, அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, அக்கம் பக்கத்தால் வீட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறோமே, அது எங்களுக்கு தேவைதான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, மற்றவங்கள்ட பிரச்சனையை பாரு, பார்க்காம போ, அது உன்னோட பிரச்சனையும் அவங்களோட பிரச்சனையும். ஆனால் எந்த விஷயத்தில் யாருமே தலையிட வேண்டாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, அவள் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, ரொம்ப பக்குவமான பொண்ணாச்சே, யார் என்ன சொன்னாலும் கேட்குற பொண்ணாச்சே, அதனால் அவங்களோட போய் பேசணுன்னு உனக்கு கோபம் வந்துட்டுதோ? அது சரியப்பா, நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ என்ற மாதிரி சொல்லிட்டு நிலா, சரிமே, இனிமேல் நாங்கள் இவனை பற்றி பேசவே வேண்டாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சோழன், அவங்க ஆரம்பிக்கும் போது, இந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே அந்த முடிவை நான் எடுத்துட்டேன். இனிமேல் பாண்டிய விஷயத்தில் நாங்கள் தலையிடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது பாண்டி சொல்கிறாங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியவே இல்லையா என்ற மாதிரி கேட்குறாங்க. என்னங்க புரியாமலா பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் நல்ல மரியாதையாக உங்களோட பாட நீங்களுமா இருக்கிற, நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைடா நீங்களே அதை பார்த்துக்கொள்ளுவீங்க, அல்ல சோழன் பார்த்துக்கொள்ளுவாங்க, நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது நாங்கள் கேட்டால் நீங்கள் இப்படி அவமானப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசவே மாட்டீங்க. ஆனால் வானதி அப்படிப்பட்டவே கிடையாது. அவள் எப்போ பார்த்தாலும் என்னோட சண்டை பிடிச்சிட்டே தான் இருப்பாள். கடைக்கு என்ன பாசமாக கதைக்கிறவான்னு நினச்சிங்களா? கடைக்கு வந்தாலும் சண்டை தான், வீட்டுக்கு வந்தாலும் சண்டை தான், ஃபோன் பண்ணினாலும் சண்டை தான், எப்போவுமே சண்டை தான். சண்டையை தவிர அவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவளை தேடி நீங்கள் போய் அவள் என்ன நல்ல மாதிரியாக பேசியிருப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இங்கேருந்தே சொல்கிறேன், நான் அந்த இடத்துக்கு வரலை, நான் இங்கேருந்தே சொல்கிறேன், கண்டிப்பாக அவள் நல்ல மாதிரி பேசியிருக்கவே மாட்டாள். நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து முடித்து வைக்கும் வரைக்கும் அவள் வேண்டா வெறுப்பா உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி தான் பேசியிருப்பா, உண்மைதானே என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பாண்டி, அப்படித்தான் பேசினா, எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு என்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், என்ன சொன்னா என்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீங்கள் எல்லாம் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? நீங்கள் எல்லாம் காலேஜ் முடித்த உடனே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க, நாங்கள் மட்டும் காலேஜ் எல்லாம் முடித்து வேலைக்கு போய் அப்புறமா சேரனாக்கு இப்போ கல்யாணம் நடக்குமென்று காத்திருக்கணுமா? அது என்னது, உங்களுக்கு ஒரு ரூல் எங்களுக்கு ஒரு ரூல்ன்ற மாதிரி பேசுகிறா என்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் திடீரென்று நடந்த கல்யாணம், எங்களுக்கு கல்யாணம் நடக்குமெண்டே எனக்கும் தெரியாது, சோழனுக்கும் தெரியாது. திடீரென்று வேண்டா வெறுப்பாக நடந்த கல்யாணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். போக போக நான் சோழனை
நான் ஏற்றுக்கொண்டனே ஒழிய ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கே தெரியுமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எதுக்கு தேடி போய் ஏச்சு வாங்கிட்டு வாரீங்க? அது நம்மட வீட்டுக்கு வந்தாலே எங்களை பேசிட்டு தான் போகும். அப்படி இருக்கும்போது அதை தேடி போனால் விட்டு வைக்குமா அது? எங்கே என்னை தேடி வந்துட்டாங்க, என்னை விட்டால் ஆளே இல்லை, சரி இன்றைக்கு ஒரு பாடம் படிப்பிச்சிட வேண்டியான்னு நினச்சிட்டு இருக்குது. இது தேவையா சோழா? உனக்கு தான் இதை பற்றி நல்லா தெரியுமே, எதுக்கு அண்ணியை கூட்டிகிட்டு போனேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விடு விடு, இனிமேல் போகிறது இல்லை, அதுக்கு சொல்லி வச்சுட்டே வந்துட்டேன். அதுக்கு என்ன சொல்லிச்சது தெரியுமா? இனிமேல் இதை பற்றி பேசவே மாட்டேன்னு சொல்லும்போது அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆமாம் அதை முதல்ல செய்யுங்கன்ட்டு போச்சுது. அப்புறம் எதுக்குடா என்ன தேடி வந்துச்சுது, இவ்வளோ பேசி போட அங்கே என்ன தேடி வந்துச்சு என்ற மாதிரி வந்து பாண்டி வந்து கேட்குறாங்க. ஆமாடா, அதுக்கு பிரச்சனை படுறத தவிர வேறு எதுவுமே தெரியாது போல இருக்குது. எப்படி தான் காலேஜில் படிக்குதோ தெரியலை, அங்கேயுமே எல்லாரோடையும் சண்டை பிடிச்சிட்டே இருக்குமோ தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவள் எப்படியாவது இருந்துட்டு போட்டுக்கும், என்னை விட்டு போனதே போதும், என்னமோ தெரியாமல் லவ் பண்ணிட்டேன், பாவம் கல்யாணம் பண்ணணும், இப்படி தேடி தேடி வருகுது என்று நான் நினச்சேன். ஆனால் இப்படி பேசுதுன்னு சொன்னால் அது ஏதோ வேறு ஏதோ நினச்சிட்டு தான் பேசுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, உண்மையாக தான் அது இன்னொரு கல்யாணம் பண்ண போதா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. பல்லவன் கேட்கும்போது, என்ன உனக்கு காமெடியாக இருக்கா? ஆமாம், உண்மையாக தான் பண்ணும்போது உனக்கு வந்து வெட்டிங் கார்டு கொண்டாந்து தர, நீ தாராளமாக போய் சாப்பிட்டு வா, சரியா? நாங்கள் யாரும் வரப்போகிறதில்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பல்லவன் வந்து சிரிக்கிறாங்க. என்னடா சிரிக்கிற, இங்கே வீடே பற்றி எரியுது, உனக்கு சிரிப்பு வரதா? உனக்கு எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு அழணும் வந்துட்டு தெரியலையா என்ற மாதிரி வந்து சோழன் வந்து கேட்குறாங்க. என்னது, ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசுனீங்க, அண்ணன் எப்படியெல்லாம் என்னோட பேசாமலே இருந்தது, உன்னை படிக்க விட்டனா லவ் பண்ண விட்டனா, உன்னுடைய படிப்பு தான் முக்கியம், நீ படித்து பெரியவனாக வந்தோடனே நல்லா இருப்பேன்னு நினச்சா நீயுமே இப்படி எங்களை போல் வந்து கஷ்டப்பட போறியா அந்த மாதிரியெல்லாம் சொன்னீங்க. சரி, என்னிலேனோ அக்கறையில் வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் அந்த லவ்வே விட்டுட்டேன். ஆனால் பார்த்தீங்களா, என்றைக்கு எனக்கு வந்து ஆப்பு வச்சிங்களோ அண்டையிலேருந்து உங்களோட வாழ்க்கை எல்லாட்ட வாழ்க்கையிலையுமே ஆப்பாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்போ நீ சாபம் போட்டுட்டு இருந்தியா? பார்த்தீங்களா, அண்ணனுக்கு வந்து கல்யாணம் குழம்பி போச்சு, பாண்டிக்கு வந்து அவங்களோட லவ்வர் விட்டுட்டு போட்டாங்க. யார் விட்டுட்டு போனாலும் இந்த வானதி விட்டுட்டு போக மாட்டேதுன்னு தான் நான் நினச்சேன், அதுவே விட்டுட்டு போடுது. சோழன் பற்றியா, நீ கல்யாணம் பண்ணியும் வாழாமல் இப்படியே அவங்க ஒரு பாட்டுக்கு நீ ஒரு பாட்டுக்கு திரியிறீங்க, இதை தவிர வேறு என்ன வேணும்? பார்த்தீங்களா, என்ன இப்படி பண்ணீங்க இல்லையா, ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்குமே தான் தந்துருக்குறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்னடா இப்படி சொல்கிற, உனக்கு கேலியாக இருக்கா மற்றவங்களை பார்க்கும்போது? டேய், உன்னை படிக்க சொன்னடா நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, பாவம் நீ சின்ன பையன், இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, வீட்டு பொறுப்பை நாங்கள் தாண்டா பார்க்கணும், நாங்கள் 3 பேரும் சம்பாதிச்சு தாண்டா வீட்டை பார்க்கணும், அப்படி ஒரு நிலைமையில தானே இந்த வீடு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீமே வந்து சம்பாதிச்சு கொண்டு வா, படிக்க வேண்டாம்னு சொல்கிறதாடா, நீயாவது படித்து நல்ல நிலைக்கு வரணும்னு நினச்சது எங்கட தப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் சும்மா காமெடியாக சொன்னேன், ஆனால் இருந்தாலுமே வந்து காமெடியாக இருந்தாலும் அதுதானே உண்மை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னப்பா நீங்கள் இன்னும் வந்து வீட்டுக்குள்ளேயே நின்று ஏதோ சத்தம் போட்டு கொண்டிருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய அப்பா வந்து அங்கே பெரிய ஒரு வாகனம் ஒன்று எடுத்துட்டாங்களாமே, டிரைவராக இருக்கிறாங்களேமேன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இது வாகனமா? அந்த வெளியில் இருக்கிற கட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களாவது வாகனம் எடுக்கிறதாவது, எங்களால் ஒரு பைக்கே எடுக்க முடியலை, அவங்க எடுக்கிறாங்களாவது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஐயனார் துணை என்ற பேரோட அவங்க மாலையெல்லாம் போட்டு ஒரு வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போகிறத யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுத்து இவங்களுக்கு அனுப்புகிறாங்க. என்னடா இங்கே பாட்டா, அப்போ தான்டா இந்த மாதிரி போகிறாரு, என்னடா இது உண்மையா இது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சோழன். அப்படி சொல்லும்போது, ஆமாடா உண்மை போல இருக்குது, வாடா எங்கேன்னு பார்க்கலான்ட்டு தெருவுக்கு வராங்க. வரும்போது வந்து சோழனோட அப்பா பெரிய ஒரு வெஹிக்கிளில் வராங்க. என்ன எப்படி உங்களை மாதிரி சோம்பேறி நினச்சிங்களா, நீங்கள் நினச்சிங்களாக்கும் எனக்கு சம்பாதிக்க தெரியாது, எனக்கு வேலைக்கு போக தெரியாது, இப்படியே ஏதாவது நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் சொல்லிட்டே வீட்டில் உட்காந்துருப்பேன்னு சொல்லி, பார்த்தியா இந்த வயசில் எப்படி வந்து நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி, இந்த இளம் வயதில் நீங்கள் வீட்டில் இருந்தால் பிரச்சனை பட்டுட்டே இருங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையை தேடிட்டு வருவீங்க, அப்புறமா வீட்டிலேருந்து சண்டை பிடிப்பீங்க, அதுக்கப்புறமா காலையில் பழைய பஞ்சாயத்து என்ற மாதிரி வந்து போவீங்க. ஆனால் நான் அப்படியா? அப்படி இல்லை, வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், எப்படி நான் ஒரு தொழில் பண்ணலாம்னு இந்த வயதில் கூட நினச்சிக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, இவ்வளவும் சொல்கிறீங்களே, நம்மளோட வயதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, தொழிலுக்கெல்லாம் போகலையோ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏய், நான் தொழில் பார்த்து ரொம்ப லோஸ்ட் ஆகிட்டது, அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் பொறுப்பம், அப்புறமா தொழிலுக்கு போகலாம்னு பார்க்கும்போது ரொம்ப வயசு ஓடிப்போச்சு, அவ்வளோதான், அந்த யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் வயசு தேவைப்பட்டது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ, உங்களுக்கு யோசிக்கிறதுக்கே வருஷக்கணக்கில் தேவைப்பட்டதோ, எத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கும், ஒரு 20 வருஷம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏய், என்ன நக்கல் பேச்சு பேசுகிற, நான் தான் இங்கே பாரு டிரைவராக இருக்கிறேன்னு நினைக்காத, இது என்னுடைய வெஹிக்கிள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பத்தியாடா இவரோட திறமையை பற்றியா, யாரடா இவருக்கு இந்த பெரிய வெஹிக்கிள் கொடுத்தது, இவரை நம்பி கொடுத்துருக்குறாங்க, என்னது யார் கொடுத்ததா, இது என்னோட சொந்த வாகனம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களோட சொந்த வாகனமா? அப்படின்னா இனிமேல் உங்களை பிடிக்கவே முடியாது. ஆமாடா, என்னை பிடிக்க முடியாது, இவ்வளோ நாளாக இவ்வளவு
திமிரா எல்லாம் பேசுனீங்க. நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். இவர் என்ன வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறாரு? இவர் என்ன பண்ணினார் எங்களுக்கா? ஏதாவது பண்ணினாரா? ஒன்றுமே பண்ணலை. சும்மா பேசுறதுக்கு மட்டும் வந்துடுவாருண்டு என்னை திரத்தி திரத்தி விடுவீங்க இல்லையா ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது. இப்போ பாருடா, இப்போ நான் சொல்கிறதான் சட்டம்ன்ற மாதிரி தான் நீங்கள்லாம் வருவீங்க. ஆனால் நான் அப்படிப்பட்டவனே கிடையாது. ஆனால் இந்த வயசில் பற்றியா எப்படி இருக்கிறன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே திகச்ச மாதிரி வந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் எப்படி வந்தது, இந்த பணம் எப்படி வந்தது, இவங்க எப்படி தொழில் பண்ண போகிறாங்க, இந்த வயசுல இவங்க தொழில் பண்ணி வீட்டை பார்க்கணுமென்ற எண்ணத்தில் தான் இருந்திருக்கிறாங்களா? என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.